பேரூராட்சி துணைத் தலைவரின் காரில் இருந்து திமுக கொடியை அகற்றிவிட்டு பாஜக கொடியை பொருத்திய அண்ணாமலை குறித்த காணொளி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திமுகவை விட்டு விலகியவர் வீட்டிற்கே சென்று அண்ணாமலை கொடுத்த ட்வீட். கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் துணைத் தலைவராக இருந்து வருபவர் சண்முகம். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நடந்த பேரூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்று துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்த பேரூராட்சியில் தலைவியாக இருக்கக்கூடியவர் அம்மாவட்டத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசனின் தம்பி மனைவி. இவருக்கும் சண்முகத்திற்கும் பதவியேற்ற நாளிலிருந்தே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சண்முகம் திமுக மேலிடத்திற்கு பலமுறை தகவல் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது சண்முகத்தின் குற்றச்சாட்டு. இந்த மனக்கசப்பு காரணமாக திமுகவில் இருந்து பிரிந்து நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்திருந்த அண்ணாமலை முன்பாக சண்முகம் தன்னை அந்த கட்சியில் இணைத்துக் கொண்டார். முன்னதாக துணைத் தலைவர் சண்முகம் வீட்டிற்கு வருகை தந்த அண்ணாமலை சண்முகத்தின் சால்வை அணிவிப்பு உள்ளிட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சண்முகத்தின் காரில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த திமுக கட்சி கொடியை அகற்றிவிட்டு அண்ணாமலை பாஜக கொடியை பொருத்திய போது அங்கிருந்தவர்கள் பாரத் மாதா கி ஜே என கோஷமிட்டது குறித்ததான காட்சி தற்போது வைரலாகி வருகிறது.